செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்ய மத்திய குழுவினர் வந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்போம். நவீன், வணக்கம். மத்திய குழுவினரின் ஆய்வு குறித்த விவரங்கள். வணக்கம். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்துல கடந்த ஒரு வாரமாக கனமழை என்பது வெளுத்து வாங்கி வந்தது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்துல பயிரிடப்பட்ட பயிர்கள், அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தேக்கிவிட்ட பயிர்கள் ஆகிய மழையில் நனைந்து சேதமடைந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இடங்களில டெல்லியிலிருந்து இன்றைய தினம் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள தற்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதாவது இந்த குழுவில மத்திய அலுவலக அதிகாரிகள் 5 பேரும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருடன் சேர்ந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஆய்வு மேற்கொள்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை 10 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த மத்திய குழுவினரும் ஆயப்பாக்கம் கிராமத்திற்கு சென்று அங்குள்ள நெல் கொள்முதல் நிலையம் மற்றும் பயிர் நடவு செய்யப்பட்ட பாதிக்கப்பட்ட பயிர் இடங்கள்ல அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளைப்பந்தல், தத்தலூர், வழுவதூர், ஓசூர், பூதூர், படாலம், கள்ளபிரான்புரம், கொளம்பாக்கம், கயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம், அதே போல மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அவர்கள் இன்றைய தினம் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார்கள்.